கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாலில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீட் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த விசிட்டிங் கார்டு ரம்யா விஸ்வநாதன், இவன் வந்துட்டு என் கூட தான் காலேஜில் படித்தா. இப்போ ரம்யா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு ஃபேக்ட்ரியவே ரன் பண்ணிகிட்டு இருக்கா. அவகிட்ட தான் நீ வேலைக்கு போகணும், மிச்சம் இருக்கிற அந்த 26 டேஸும் நீ அவகிட்ட தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, அவகிட்ட உன்னை பற்றி என்னை பற்றி நான் எந்த டீட்டெயிலுமே சொல்லிக்கல. நீ என் தம்பின்னு கூட அவளுக்கு தெரியாது, சும்மா தெரிஞ்ச பையன் அப்படின்றது மாதிரி தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். அது மட்டும் கிடையாது, எந்த காரணத்துக்காகவும் நான் தான் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை வந்துட்டு நீ அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு நக்கலாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. இவர் பெரிய ஒபாமா அதிபதி, இவர் பேரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இந்த ஆனந்த மண்ணுளி பாம்பு தொல்லை தாங்க முடியல மக்களே. அடித்து கொண்டுற வேண்டியதான், அடிச்சும் கொள்ள வேணாம், பேசாமல் எரிச்சு விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அப்படி வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு துறை. அடுத்து வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அப்பேற்பட்டவன் கிடையாது, உன் பேரை நான் எதுக்காண்டி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீ அங்கே போய் சாதாரண ஒரு லேபராக தான் வேலை பார்க்கணும், அது மட்டும் கிடையாது. நீயா அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்தாலும் சரி, இல்லை அந்த கம்பெனிக்காரங்களே நீ வந்துட்டு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு உன்னை அமிச்சிட்டாங்கன்னா நீ வந்துட்டு தோத்ததாத்தான் அர்த்தம். மிச்சம் இருக்கிற 26 நாளும் நீ அங்கே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட மைண்ட் வாய்ஸ் 4 நாளுக்கே 40 எபிசோடு ஓட்டிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 26 புது வில்லி வேறு 6 எபிசோடுக்கே 6 மாதம் வந்துட்டு இழுத்துருவாங்க. அந்த இழுவையிலையும் ஒரு புத்துணர்ச்சியாக வில்லியோட மனசை கார்த்தி வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் வந்துட்டு காமிப்பாங்க. இப்படி தான் வந்துட்டு ஸ்டோரி வரும். அது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நம்ம கார்த்தி பற்றி தான் நமக்கு தெரியுமே, அவரோட ஒரு ஸ்மெயில் போதும். அடுத்து வந்துட்டு கார்த்தி அந்த கம்பெனிக்கு வந்துட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த திக்கமாக ரியாக்கா ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். கார்த்தி இப்போ வந்துட்டு இன்னைக்கு சந்தோஷமாக போயிருக்கால, பாரு கண்டிப்பாக எப்படி திருப்பி வரப்போகிறான்னு பாரு அப்படின்ற மாதிரி இதுங்க வந்துட்டு நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி இப்போ அந்த கேட்டு மாதிரி இருக்குல்ல, அதை வந்துட்டு டக்குன்னு தட்ட வாட்ச்மேன் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. யார்ரா இது அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு அப்படியே மாசாக வந்துட்டு உள்ளே நுழையிறாரு. ஆனந்த் வந்துட்டு இந்த பக்கம் அருண்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு தாக்கு பிடிக்க மாட்டான், அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், காலேஜ் டைம்லேருந்தே அவள் ஒரு மாதிரி தான், அவகிட்ட பேசக்கூட முடியாது, எல்லாரும் அந்தளவுக்கு பயப்படுவாங்க. நம்ம கம்பெனி மாதிரிலாம் எந்த லேபரும் அங்கே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. இந்த இதோடு அவன் வந்துட்டு போட்டியை முடிச்சுட்டு வரத்தான் போகிறான், நான் இந்த பந்தயத்தில் ஜெயிக்கத்தான் போகிறேன், 26 நாள்லாம் தேவை கிடையாது, எனக்கு இன்றைக்கி ஒரு நாளே போதும், இன்றைக்கி அவன் எப்படி வேலையை முடிச்சுட்டு வர்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த திக்கம் வந்துட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல மீனாட்சி, அவங்களுக்கு அவ்வளோ கோவம். அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு சோகமாக இருக்காங்க. மீனாட்சி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஆனந்துக்கு என்ன தான் வந்துட்டு அறிவு இருக்குன்னே தெரியவே கிடையாது, ஏன் தான் அவளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் அவள் பேச்சு கேட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. ஆமாக்கா, கண்டிப்பாக இது அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளானாக தான் இருக்கும், எங்கே இந்த கம்பெனிலே வச்சிருந்தா நம்மளால் ஜெயிக்க முடியாதோ என்னமோன்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அமுச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த ஆனந்துக்குலாம் வெக்கமாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி திட்ட ஆரம்பிச்சிட, கார்த்திக் தம்பி மனசுக்கு எல்லாம் நல்ல விதமாக தான் நடக்கும், எதுக்கும் வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மைதிலி சொல்லிக்கிட்டு இருக்க. தீபாக்கு மட்டும் ஒரே சோகம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஆனால் ஒன்று, ஹீரோயினியை நான் ஒன்றாவே சேர்த்து காட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் டேரக்டர் வந்துட்டு உறுதியாக இருக்காரு. முருங்கா அந்தக்கா இந்தக்கான்னு சொல்லிட்டு எல்லா காயிலையும் வந்துட்டு காமெடி போட்டு கலந்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை வந்துட்டு கார்த்திக் தீபாவையும் காமிச்சு வந்துட்டு நம்மளை சந்தோஷப்படுத்தலாமே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அதை விட்டுட்டு பொம்பளைகளாக கூடி குசுன்னு பேசிக்கிற மாதிரி, அவங்களா சிரிச்சுக்கிற மாதிரி இதில் என்ன இருக்குது? முருங்காயை வச்சே முக்கால்வாசி எபிசோடை வந்துட்டு இன்றைக்கி ஓட்டிட்டாரு. மிச்சது நான் பொறணிக்கோசு வந்துட்டு நின்று பேசுன மாதிரி ஓட்டினாங்க, அவ்வளோதான். அதை ஏன் கார்த்திக் தீபாவை சீன் வந்துட்டு ஒன்றா காமிக்க மாட்டாங்கன்னு தெரியல. கார்த்தி வீட்டுக்கு வர்றாரு, தூங்குறாரு, மறுநாள் கிளம்பி போகிறாரு. ஆனால் தீபாவும் கார்த்தி பார்த்துக்கிற மாதிரி வந்துட்டு சீன் இல்லை. அது என்ன ஒரு டெக்னிக் ஃபால்ட்டாக தான் தெரியல. ஒருவேளை அவங்க சீனை மட்டும் எடிட்டிங்கில் கட் பண்ணி தூக்கிடுறாங்களோ என்னமோ, இப்படியாக தான் போய்கிட்டு இருக்கு. கார்த்திக் தீபாவுக்கு வந்துட்டு அதிக சீன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.